जब मैं और नीचे समुद्र की गहरी तह में पहुंची तो देखा कि वहाँ भी जंगल है. நான் இன்னும் சமுத்திரத்தினுடைய ஆழமாக போய் பார்க்குறேன். கெஹரி தகுனா ஃபோல்டிங்னு அர்த்தம். ஸோ இன்னும் அதிக ஆழத்துக்கு நான் போய் பார்க்கும்போது அங்கேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் இருக்குது. சமுத்திரத்தின் அடியில் கூட ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. छोटे ठींगने मोटे पत्ते वाले पेड़ बहुत हाथ से उगे हुए हैं. அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் ஷ்ரூஸ்ன்னு சொல்லுவாங்களே டீங்கினே அது இருக்குது. மோட்டே பத்தே வாலே பேடு ரொம்ப திக்காக இலைகள் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. பகுத் हाथ से उगे हुए மீன்ஸ் ரொம்ப அபெண்டன்ஸாக இருக்குது. ரொம்ப நிறையாவே அங்கே இருக்குது. वहाँ पर पहाड़ियाँ है घाटियाँ है. அங்கேயும் மலைகள் இருக்குது வேலிஸ் இருக்குது அதாவது பள்ளத்தாக்கும் இருக்குது. इन पहाड़ियों की गुफाओं में नाना प्रकार के जीव रहते हैं. ஸோ இந்த மலைகளுடைய குகை இருக்கு இல்லையா அந்த குகையில் நிறைய விதவிதமான ஜீவராசிகள் வசிக்குது. ஜோ நிப்பட் அந்தே தத்தா மகா ஆல்சி ஹே. அது வந்து கம்ப்ளீட்லி பிளைண்டாக இருக்குது. அங்கே இருக்கிற ஜீவராசிகள் வந்து கம்ப்ளீட்லி பிளைண்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்பவும் ஆலசி லேசியாகவும் இருக்குது. यह सब देखने में मुझे कई वर्ष लगे. ஸோ இந்த சமுதிரத்தின் ஆழத்தில் போய் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஜி மே ஆயா கி ஊப்பர் லவுட்டு செலே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம மேலே திரும்ப போயிடணும் அப்படின்னு தோணுச்சு. பரந்து பிரயத்தன் கர்னே பர் ஜான் படாக்கி यह असंभव है. ஆனால் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு இது வந்து ரொம்ப அசம்பவ் அதாவது இம்பாசிபிளான ஒரு விஷயம். சம்பவனா பாசிபிள் அசம்பவ்னா இம்பாசிபிள். இப்போ நான் மேலே போகிறது அப்படின்றது இம்பாசிபிளான விஷயமா எனக்கு தோணுச்சு. மேரே ஊப்பர் பானி கி கோயி 3 मील மோட்டி தகுதி. எனக்கு மேலே வந்து தண்ணியினுடைய 3 மைல் ஃபோல்டிங் வந்து அங்கே இருக்குது மோட்டி தகுதி. மை பூமி மே குஸ்கர் ஜான் பச்சேனி கி சேஷ்டா கர்னே லகி. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா பூமி மே குஸ்கர் ஸோ இன்னும் டீப்பாக இந்த பூமிக்கு உள்ளே என்டர் ஆகி பச்சானேக்கி சேஷ்டி எஸ்கேப் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். எஹ் மேரேலியே கோயி நயி பாத் நாத்தி. இது எனக்கு ஒன்றும் புதுசு விஷயம் கிடையாது. கரோடோं जल खन्ने इसी भांति अपनी जान बचाते हैं और समुद्र का जल नीचे दस्ता जाता है. கரோடோன் ஜல்கன் இந்த மாதிரி தான் க்ரோர்ஸான வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இசி பாந்தினா இந்த மாதிரியாகவே அப்படி ஜான் பச்சாத்தே ஹே அந்த மாதிரி தான் அதனுடைய உயிரை தப்பிச்சு சமுத்திரக்கா ஜல் நீச்சே தஸ்தா ஜாத்தா ஹே உயிரை தப்பிச்சு வரதுனால சமுத்திரத்துடைய தண்ணி வந்து நீச்சே தஸ்தா ஜாத்தா ஹேனா உள்ளே சங்காகிக்கிட்டே போகுது. ஸோ தண்ணீர் என்ன நினைக்கிது மேலே வர முடியாது நம்ம இன்னும் ஏர்த்துக்கு அடியில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால சமுத்திரத்தினுடைய தண்ணி வந்து உள்ளே இன்னும் தஸ்தா ஜாத்தா ஹே இல்லை இன்னும் சங்காகிக்கிட்டே போகுது. मैं अपने दूसरे भाइयों के पीछे पीछे चट्टान में घुस गई. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன் என்னுடைய மற்ற சகோதரர்கள் கூட चट्टान में घुस गई ना அங்கே இருக்கிற ராக்கில் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டேன். कई वर्षों में कई मील मोटी चट्टान में घुसकर हम पृथ्वी के भीतर एक क्ले स्थान में निकले और एक स्थान पर इकट्ठा होकर हम लोगों ने सोचा कि क्या करना चाहिए. ரொம்ப வருஷங்களாக ஒரு ரொம்ப பெரிய மோட்டி சட்டான் அதாவது ரொம்ப மைல் தூரம் ஒரு பெரிய குண்டு கல்லுக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறோம் குஸ்கர் ஹம் பிருத்விக்கே பீத்தர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அது உள்ளே நுழைஞ்சு இந்த பூமிக்கு அடியில் போயிட்டே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது ஏக்கு கோக்லே ஸ்தான்மே நிக்கலே ஆயே. கோக்லேனா ஒரு ஹாலோ பிளேசஸ் ஒரு எம்டியான ஒரு ஹாலோ பிளேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து சேர்றோம். அவர் ஏக்கு ஸ்தான் பர் இக்கட்டா ஹோக்கர் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு இடத்துல எல்லாரும் நாங்கள் கேதர் ஆகி ஹம் லோகோனே சோச்சாக்கி அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் கியா கர்னா चाहिए இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். குச்கி सम्मति में वही पड़ा रहना ठीक था. ஸோ कुछ की சம்மத்தினா ஒரு ஒப்பீனியன் கன்சர்ன். ஸோ எல்லாரோட ஒப்பீனியனில் நாங்கள் என்ன பண்ணோம் நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். பரந்து ஹம்மே குச் உற்சாகி யுவா भी थे. ஆனால் எங்களில் கொஞ்சம் உற்சாகமான யங் பீப்புளும் இருக்கிறாங்க. வே ஏக் ஸ்வர் மே போலே ஹம் கோச் கரேங்கே. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஸ்வர் அதாவது ஒரே வாய்ஸில் அவங்க சொன்னாங்க நம்ம இன்னும் சர்ச் பண்ணலாம் கோச் கரேங்கே. பிருத்வி के हृदय में घूम घूम कर देखेंगे कि भीतर क्या छिपा हुआ है. நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் இந்த பூமியினோட அடி ஆழத்தில் போய் தேடி தேடி பார்க்கலாம். கூம் கூம் கர்னா உள்ளே இன்னும் போய் நம்ம பார்க்கலாம். भीतर क्या छिपा हुआ है உள்ளே என்ன ஒளிஞ்சு தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எங்கிட்ட இருக்க அந்த யூத் பீப்புள் சொன்னாங்க. अब हम शोर मचाते हुए आगे बढ़े तो एक ऐसा स्थान पर पहुँचे जहाँ ठोस वस्तु का नाम भी ना था. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே ஷோர் மச்சாத்தே ஹுவேனா அப்படி நாய்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் இன்னும் ஒரு அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறோம். ஆகே படா தோ ஏக் ஐசா ஸ்தான் பர் பகுஞ்சு அங்கே போகும்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேர்றோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோஸ் வஸ்து கா நாம் भी ना था எந்த ஒரு திங்ஸும் அங்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் சேர்ந்தோம். படி படி சட்டானே லால் பீலா படி थी.
அங்கே என்ன இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய கல் இருந்துச்சு, லால் பீலி. ஸோ ரெட் கலரில் எல்லோ கலரில் இருக்க கல் தான் நிறைய அங்கே இருந்துச்சு. और नाना प्रकार की धातुएं इधर उधर बहने को உத்தாவலி ஹோ ரஹி தி. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதவிதமான தாதுவேனா மெட்டல்ஸ், ஸோ நிறைய அந்த மெட்டல்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் கடந்தது. அங்கே பஹனே கோ உத்தாவலி ஹோ ரஹி தி. इसी स्थान के आसपास एक दुर्घटना होते होते बची. ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து துர்घटना அப்படின்னா ஒரு பேட் ஈவெண்ட் நடக்கிறதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். हम लोग अपनी इस खोज से इतने प्रसन्न थे कि अंधाधुंध बिना मार्ग देके बड़े जाते थे. ஸோ நாங்கள் இந்த மாதிரி கோச் சர்ச் பண்ணி வந்ததில் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். அதனால் அந்தாதுந்த் அப்படின்னா பிளைண்ட் ஹேண்டடாக நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். பினா மார்க் தேக்கே படே ஜாத்தே தே. ஸோ நாங்கள் வந்து ஃபார்வர்டாக நாங்கள் வந்துட்டே இருந்தோம். इससे अचानक एक ऐसी जगह जा पहुँचे जहाँ தாப்கிரம பகுத் ஊஞ்சா தா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சடனாக நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல தாப்கிரம அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் சேர்ந்தோம். எஹ் ஹமாரே லியே அசஹன் தா. இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு அசஹன, ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனாக இருந்தது. हमारे अगुआ कांपे और देखते देखते उनका शरीर ओस्टन और हाइड्रोजन में विभाजित हो गया. हमारे அகுவானா லீடர். அவர் பார்த்தா ரொம்ப பேனிக்கான ஒரு கண்டிஷனில் இருந்தார். இந்த இடத்த பார்த்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆனவொன்னே அவர் ரொம்ப பேனிக் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய உடம்பானது ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் வந்து அப்படியே விபாஜித் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இஸ் துர்கட்னா சே மேரே கான் கட்டே ஹோகையே. ஸோ இந்த ஒரு சேட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது என்னுடைய கான் கட்டே ஹோகையே அப்படின்றது ஒரு முகாவரே. இந்த முகாவரோட மீனிங் வந்து நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன், ரொம்ப என்னால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மே अपने और बुद्धिमान साथियों के साथ एक और निकल भागी. நானும் என் கூட இருக்கிற கொஞ்சம் புத்திசாலியான என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பக்கமாக நாங்கள் தள்ளி வந்துட்டோம். हम लोग अब एक ऐसा स्थान पर पहुँचे जहाँ पृथ्वी का गर्भ रह रह कर हिल रहा था. ஹம் லோக், இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் வந்துட்டோம் இல்லையா. இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கோம். அந்த இடம் எப்படின்னா பிருத்வி கா கர்ப், அதாவது ஓபுன்னு சொல்லுவாங்களே அந்த கர்ப்பம், அந்த இடம் வந்து ஹில் ரஹாத்தானா மூவ் ஆகுது, ஷேக் ஆகுற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஏக் படே ஜோர் கா தடாக்கா ஹுவா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அவுட் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. தடாக்கா மீன்ஸ் அவுட் பர்ஸ்ட், ஒரு வெடிச்சா மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஹம் படி தேசி சே பாகர் ஃபேங்க் தியே கயே. ஸோ நாங்கள் எல்லாரும் ரொம்ப வேகமாக வெளியில் எரியப்படுறோம். ஹம் ஊஞ்சே ஆகாஷ்மே உட்டு சலே. நாங்கள் வந்து அந்த வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்களை எரிஞ்ச வேகத்தில் நாங்கள் வானம் வரைக்கும் போன மாதிரி ஆயிடுச்சு. இஸ் துர்கட்னா சே ஹம் சவுக் படேத்தே. ஸோ இந்த ஒரு கெட்ட ஈவெண்ட்னால நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். पीछे देखने से ज्ञात हुआ कि पृथ्वी फट गई है और उसमें दुआ रेत पिघली धातुएं तथा लपटे निकल रही है. நாங்கள் வானம் வரைக்கும் எரியப்படுறோம். நாங்கள் பின்னாடி பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிருத்திவி ஃபட் கயி ஹை, இந்த பூமியே உடையிற மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த உடைஞ்சதுலேருந்து என்ன வந்துச்சுன்னா துவானா ஸ்மோக், ரேத்னா சாண்டு, பிக்லி தாதுவேனா மெல்ட்டிங் ஆகி வர மெட்டல்ஸ், இந்த மெட்டல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரதா, தத்தா லப்பட்டேனா ஃப்ளேம்ஸ், அந்த தீ பிழம்பு, இது எல்லாமே வெளியில் வரதை நாங்கள் பார்த்தோம். यह दृश्य बड़ा ही शानदार था और इसे देखने की हमें बार बार इच्छा होने लगी. இந்த சீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஷான்தார், ரொம்ப ஃபேபுலஸாக இருந்தது. அதை பார்க்குறதுக்குனும் அது திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் எங்களுக்கு வந்தது. மை சமஜ் கயா தும் ஜுவாலாமுகி கி பாத் கஹ் ரஹி ஹோ. உடனே ரைட்டர் என்ன சொல்கிறார், நீ இவ்வளோ நேரம் சொன்னது எனக்கு என்னன்னு புரிஞ்சிடுச்சு. நீ வந்து ஜுவாலாமுகி, அதாவது வேல்கனோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ எரிமலையை பற்றி தானே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்கிறாரு. தும் லோக் உசே ஜுவாலாமுகி கஹத்தே ஹோ. ஆமாம், நீங்கள்லாம் அதை வந்து என்ன சொல்கிறீங்க, ஜுவாலாமுகி அதாவது வேல்கனோஸ்ன்னு சொல்கிறீங்க. अब जब हम ऊपर पहुँचे तो हमें एक और भाप का बड़ा धल मिला. நாங்கள் மேலே போனோம் இல்லையா, ஊப்பர் பகுஞ்சே தோ ஹமே ஏக் அவுர் பாம்ப் கா படா தல்னா குரூப்பு. ஸோ அங்கே மேலே போகும்போது வேப்பர்னுடைய ஒரு குரூப் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. வாட்டர் வந்து அந்த குரூப்னு எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒரு வேப்பர் கூட போய் சேர்ந்துட்டோம். ஹம் கரஜ்கர் ஆப்பஸ்மே மிலே அவர் ஆகே படே. இப்போ நாங்கள் எல்லாமே கரஜ்கர் அப்படின்னா அந்த ஒரு சவுண்டு கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். புராணி சஹேலி ஆதி கேபி ஹமே யஹா தர்ஷன் ஹுவே. இப்போ நாங்கள் வந்து புராணி சஹேலி, அதாவது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆதி, அந்த ஸ்ட்ராமை கூட இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம். யஹா தர்ஷன் ஹுயே. வஹ் ஹமே பீட் பர் லாத்தே, கபி இதர் லே ஜாத்தி கபி உதர். ஸோ
ஸ்ட்ராம்னா அந்த புயல் அந்த வேகம் என்ன பண்ணுது, க்ளவுட்ஸ் வரும்போது அந்த சில்லுன்ற காற்று வரும் இல்லையா, ஸோ அந்த காற்றை தான் சொல்லுது. அந்த காற்றை என்ன பண்ணுச்சுன்னா ஹமே பீடுப்பர்னா தட்டி கொடுக்கறது, அதாவது பேட்டிங் சொல்லுவாங்களே, அந்த பேட்டிங் பண்ணி எங்களை இங்கேயும் அங்கேயும் வந்து கூட்டிகிட்டு போச்சு. கபி இதர் லே ஜாத்தி கபி உதர் வஹ் தின் படே ஆனந்த் கே தே. ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹம் ஆகாஷ்மே ஸ்வச்சந்த் கிலோலே கர்த்தே ஃபிர்த்தே தே. ஸோ நாங்கள் வந்து ஆகாசத்தில் ரொம்ப சந்தோஷமாக, ஸ்வச்சந்த் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடமோட அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம். बहुत से भाप झलकनों के मिलने के कारण हम भारी हो चले और नीचे चुक आए और एक दिन बूंद बनकर नीचे कूद पड़े. बहुत से भाप झलकनों के मिलने के कारण, ஸோ நிறையா வேப்பரான வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கூட சேர்ந்த காரணத்தினால ஹம் பாரி ஹோச்சல, நாங்கள் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டோம். அவர் நீச்சே சுக்கி, அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து வாட்டர் எதை மீன் பண்ணால் ரெயின் ட்ராப்லெட்ஸாக மீன் பண்ணுது. அவர் ஏக் தின் பூந்து பண்கிறப்போ ஒரு நாள் நாங்கள் ட்ராப்பாக மாதிரி கீழே வந்து விழுந்துட்டோம், நீச்சே கூத்துப்படி. அதனுடைய ஒரு ஜேர்னியில் அது ஒரு ரெயின் ட்ராப்லெட்டாக வந்து விழுது. மை ஏக் பஹாட் பட் கிரி और अपने साथियों के साथ मैली कुचैली हो एक और को बह चली. நான் என்ன பண்ணேன், ரெயின் ட்ராப்லெட்டாக விடும்போது ஒரு பஹாட் பர் கிரி, ஒரு மலையில் விழுந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மைலி குச்சைலி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக குதித்து விளையாடி ஒரு பக்கமாக போய் சேர்ந்தேன். और को बह चली. पहाड़ों में एक पत्थर से दूसरे पत्थर पर कूदने और किलकारी मारने में जो आनंद आया वह भूला नहीं जा सकता. அந்த மவுண்டெயினில் நான் ஒரு பத்தர்லேருந்து ஒரு ராக்லேருந்து இன்னொரு ராக்கில் குதிச்சு கூத்துனே ஒரு கில்காரினா ஷ்ரிங்கிங், அந்த சவுண்டு போடுது இல்லையா, அந்த மேக்கிங் நாய்ஸ், அந்த ஷ்ரிங்க், அந்த சவுண்டு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம் இல்லையா, அந்த ஆனந்த் ஆயா, அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிது இல்லையா, அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒன்று. ஹம் ஏக் பார் படி ஊஞ்சி ஷிக்கர் பர்சே கூத்தே और नीचे एक चट्टान पर गिरे. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு, நாங்கள் ஒரு ஷிக்கர் அப்படின்னா ஒரு பீக், டாப் ஹில்லுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இடத்துல வந்து நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ராக் மேலே வந்து விழுந்தேன். பெச்சாரா பத்தர் ஹமாரே பிரஹார் சே டூட்டுக்கர் கண்டு ஹோ கயா. ஸோ நாங்கள் விழுந்ததுனால அந்த பெச்சாரா பத்தர் புவர், அந்த பாவம், அந்த கல் வந்து எங்களுடைய அட்டாக் பிரஹார், எங்களுடைய அட்டாக் தாங்க முடியாமல் சின்ன சின்னதாக உடஞ்சிடுச்சு. யஹு ஜோ தும் இத்தனி ரேத் தேக்தே ஹோ பத்தரோं को ஜமா ஜமா கர் ஹமி பனாத்தே ஹே. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இத்தனி ரேத், இந்த மணல் நீ பார்க்குற இல்லையா, இந்த மணலெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, பத்தரோं को சமா சமானா சூவிங், மென்று போடுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கல்லெல்லாம் வந்து நாங்கள் மென்று போட்டு தான் இந்த சின்ன சின்ன மணலை வந்து உண்டாக்கணும். ஸோ உங்களுக்கு மணல் எப்படி உண்டாகுதுன்னு தெரியும் இல்லையா, அதை தான் வந்து இப்போது அந்த வாட்டர் மீன் பண்ணுது. இந்த பெரிய பெரிய கல்லுகளை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி மணல் ஆக்குனது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. जिस समय हम मौज में आते हैं तो कठोर से कठोर वस्तु हमारा प्रहार सहन नहीं कर सकती. ஸோ எப்பெல்லாம் நாங்கள் வந்து மௌஜ்மே, அதாவது நாங்கள் ரொம்ப ஃபன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோமோ, அப்போ வந்து கठोर से कठोर वस्तु, அது ரொம்பவும் கடினமான ஒரு பொருள் கூட எங்களுடைய அட்டாக்கை தாங்க முடியறதில்ல. हमारा प्रहार सहन नहीं कर सकती. अपनी विजयों से उन्मत्त होकर हम लोग इधर उधर बिखर गए. ஸோ எங்களுடைய இந்த விக்ட்ரி, அதாவது பெரிய கல்லெல்லாம் நாங்கள் உடைக்கிறோம்ல, இந்த விக்ட்ரியில் வந்து நாங்கள் உன்மத் அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்டிக், ரொம்ப சந்தோஷமாகி இங்கேயும் அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தோம். मेरी इच्छा बहुत दिनों से समतल भूमि देखने की थी, इसलिए मैं एक छोटी धारा में मिल गई. ஸோ என்னோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதல் பூமி தேக்னே, ஸோ சமமான அந்த பூமியை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதனால் நான் வந்து ஒரு சோட்டி தாரானா ஒரு செக்ஷன் ஆஃப் வாட்டர், ரிவர்லேருந்து ஒரு செக்ஷன் ஆஃப் வாட்டர் போகுது இல்லையா, ஸோ அதில் போய் நான் சேர்ந்தேன். சரிதா கே வே திவஸ் படே மஜே கே தே. சரிதானா ரிவர்னு அர்த்தம். நான் ஒரு தாராவில் போய் சேர்ந்தேன் இல்லையா, அந்த ரிவரோட ஒரு செக்ஷனில் போய் சேர்ந்தேன் இல்லையா, அந்த ரிவர் நான் போனது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஹம் கபி பூமி கோ காட்டத்தே கபி பேடோं को கோக்லே கர் உன்ஹே கிரா தேத்தி. ஸோ நான் அந்த ரிவரில் போகும்போது என்ன பண்ணுறேன்னா, கபி சம்டைம்ஸ் வந்து பூமிக்கோ காட்டுதே, ஸோ ஏர்த்தையே வந்து ரெண்டாக பிரிக்கிறேன், அதாவது நான் ஒரு செக்ஷனையும் இன்னொரு செக்ஷனையும் ரெண்டாக பிரிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து பேடோங்கோ கோக்லாக்கர், ஸோ ஒரு மரங்களையே வந்து ஹாலோ பண்ணி அதை வந்து கீழே விழ வைக்கிறேன். பஹத்தே பஹத்தே மே ஏக் தின் ஏக் நகர் கே பாஸ் பहुंची. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு நகரத்தை போய் சென்றடைந்த, ஒரு சிட்டியை போய் நான் ரீச் பண்ணேன். मैंने देखा कि नदी के तट पर एक ऊंची मीनार में से कुछ काली काली हवा निकल रही है. ஸோ அப்போ நான் என்ன பார்த்தேன், அந்த நகரத்தை சென்றடையும் போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா,
तट पर एक ऊंची मीनार है அது நதிக்கே தட்டு पर அதாவது நதியினோட கரை ஓரத்தில் ஒரு பெரிய மினார்னா பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து என்ன ஆகுதுன்னா காலி காலி ஹவா நிக்கல் ரஹி ஹை. ஸோ இப்போ கருப்பாக வந்து புகை வந்து அந்த பில்டிங்குள்ளேருந்து வெளியே வருது. அது பில்டிங்னு மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா சிம்னியை வந்து மீன் பண்ணுது. மே உத்சுக் हो उसे देखने को क्या भड़ी की अपने हाथों दुर्भाग्य को न्यौधा दिया. मैं उत्सुक हो उसे देखने को क्या भड़ी. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தில், அது என்ன அந்த கருப்பு புகை போகுது அப்படின்ற ஒரு உற்சாகத்தில் நான் வந்து இப்படி எட்டி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்பனே ஹாத்தோம். ஸோ என்னுடைய கைகள் வந்து துர்பாக்கியக்கோ न्यौधा அப்படின்னா இன்விடேஷன். என்னுடைய கைகள் வந்து துர்பாக்கியத்தை இன்வைட் பண்ணிடுச்சு. जो ही मैं उसके पास पहुंची अपने और साथियों के साथ एक मोटे नल में खींच ली गई. ஸோ துர்பாக்கியம் அது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தில் போகும்போது பக்கத்தில் இருந்த ஒரு நல், அதாவது ஒரு டேப்பில் வந்து அது இழுக்கப்பட்டுச்சு. ஒரு பைப் மூலமாக அதை வந்து கீஞ்ச் லீ கை, அது வந்து இழுக்கப்பட்டுடுச்சு. கஹி தீனோं तक मैं नल घूमती फिरी. ஸோ ரொம்ப நாளாக நான் என்ன ஆனேன்னா ஒரு பைப் டு ஒரு பைப் வந்து நான் அந்த பைப்பில் வந்து மாறிக்கிட்டே இருந்தேனே தவிர என்னால் வெளியில் வர முடியல. मैं प्रदीशन उसमें से निकल भागने की चेष्टा में लगी रहती थी. ஸோ நான் ஒரு மூமெண்ட்டும் அந்த பைப்லேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டில் தான் இருந்தேன். भाग्य मेरे साथ था. அப்போ லக்கி வந்து என் பக்கம்தான் இருந்துச்சு. बस एक दिन रात के समय में ऐसे स्थान पर पहुंची जहां नल टूटा हुआ था. ஸோ ஒரு சமயம் இந்த மாதிரி பைப் விட்டு பைப் மாறும்போது ஒரு நாள் லக்கு என் பக்கம் இருந்துச்சு. நான் என்ன ஆனேன், ராத் கே சமயம் நைட் டைமில் ஒரு இடத்துல அந்த பைப்பு உடஞ்சிருந்த இடத்துல நான் வெளியில் வந்துட்டேன். मैं तुरंत उसमें होकर निकल भागी और पृथ्वी में समा गई. நான் அங்கேருந்து எப்படியோ வெளியில் வந்து என்ன ஆகிட்டேன், பூமியில் வந்து சேர்ந்துட்டேன். अंदर ही अंदर घूमते घूमते इस भेड़ के पेड़ के पास पहुंची. பூமிக்குள்ளே சுற்றி நான் என்ன பண்ணேன், இந்த பெர்ரி ட்ரீனுடைய பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டேன். வஹ ருக்கி சூரிய நிக்கல் ஆயேதே. ஸோ இதெல்லாம் சொல்லி கரெக்டாக ஸ்டாப் பண்ணும்போது கரெக்டாக சூரியனும் வந்தது. பஸ் मैंने कहा அவ்வளோதானா உன்னோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். हाँ मैं अब तुम्हारे पास नहीं ठहर सकती. இப்போ நான் உன் பக்கம் இருக்க மாட்டேன். சூரிய நிக்கல் ஆயே है. இப்போ சன் வந்துடுச்சு. तुम मुझे रोक कर नहीं रख सकते. உன்னால் என்னை இப்போ ஸ்டாப் பண்ணவும் முடியாது. वह ओंस की बूंद धीरे धीरे घटी और आँखों से ओझल हो गई. அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினா டிக்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அதே மாதிரி கண்கள்லேருந்து மறைஞ்சிருச்சு. அது வந்து இப்போ ஸ்டீமாக மாறி போயிடுச்சு. அந்த வாட்டர்னுடைய ஜேர்னி அந்த ரைட்டர் கிட்ட வர வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லிடுச்சு. சில்ட்ரன் ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி திரும்பவும் ஸ்டோரி ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.